தமிழ்ல இருந்துகிட்டு மாஸ்டர் நீங்க என்ன எங்க போனாலும், எப்போ போனாலும், எப்படி போனாலும் என்ன கூட்டிட்டு போங்க. நீங்க எங்க கூப்பிட்டாலும் வர்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். என்ன விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம தமிழ் வந்து மாஸ்டர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா உன்ன நான் எங்க போனாலும் என் கூட கூட்டிட்டு போறேன். கொஞ்ச நாள் பொறுடா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரத்துல உன்ன என் சுந்தரி கிட்ட இருந்து என் மகளா நான் பிரிச்சு கூட்டிட்டு தான் போக போறேன். அது சுந்தரிக்கு ஒரு மிகப்பெரிய வழியை கொடுக்கணும். அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் தமிழ். கூடிய சீக்கிரத்தில் அது நடக்கும். நம்ம நினைக்கிறத கண்டிப்பாக நம்ம நடத்தி காட்டுவோம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கமும் இந்த மாலினிக்கு நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனில் ஏதாச்சும் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும். ஆல்ரெடி மொத்த குடும்பமும் நம்ம கிரியேட் பண்ண வலைக்குள்ளே வந்துட்டாங்க. ஆனால் இதுக்கப்புறம் அவங்கள முழுசாக நம்ம பக்கமாக இழுக்கணும்னா இந்த பொற்கொடி செய்யக்கூடிய ஏதாச்சும் ஒரு திட்டத்தில் இடையில புகுந்தோம்னா கண்டிப்பாக மொத்த குடும்பமும் நம்மளை நம்பிடும். அப்படி மட்டும் நம்மளை நம்பிட்டாங்கன்னா எல்லாருமே நம்ம என்ன சொன்னாலும் அதைத்தான் செய்யணும் அப்படின்ற அளவுக்கு சுந்தரிக்கு எதிராக எல்லாரையும் கொண்டு வந்துடணும். இப்போ கண்டிப்பாக இந்த இந்த ஃபங்க்ஷனில் நம்ம பொற்கொடி வந்து எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. நம்ம போயிட்டு கிஃப்டை மட்டும் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ராஜப்பா சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருங்க. கண்டிப்பாக அந்த பிரச்சனையில் நான் ஏதாச்சும் ஒன்று உண்டு பண்ணுவேன். அவன் அந்த குடும்பமும் நிம்மதியாக இருக்கக்கூடாது. அங்கே இருக்கிற யாருமே உயிரோடு இருக்கக்கூடாது. நான் ஒருத்தரையும் விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ராஜப்பா ஏதாச்சும் ஒரு திட்டம் போட்டாலும் கண்டிப்பாக அந்த திட்டத்தை கூடிய சீக்கிரத்தில் உடனுக்குடனே சொல்கிறதுக்கு ராமசுப்பு கூட இருக்காரு. ராமசுப்பு வச்சு அவங்க என்ன திட்டம் போடுறாங்க, அதுலேருந்து எப்படி வந்து எல்லாருக்கும் வெளிப்படையாக இது வந்து பொற்கொடி தான் செஞ்சுருக்காங்க, அதுலேருந்து நம்ம வந்து இவங்களோட உயிரை காப்பாற்றுறோம் அப்படின்றது மூலியமா தான் நம்ம இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாரோட மனசுக்குள்ளேயும் முழுமையாக இறங்க முடியும். இப்போதைக்கு எல்லாரோட மனசுக்குள்ளேயும் நம்ம இறங்கிட்டோம். இன்னும் ஆழமாக இறங்கணும். அதுக்கு முதல்ல நம்ம வந்து இவங்களுக்கு ஆதரவாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போதைக்கு பொற்கொடியை எதிர்க்கிற மாதிரியும் அதே சமயத்தில் அங்கேருந்து யார் என்ன என்ன திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எதிராக செயல்பட்டு இந்த மொத்த குடும்பத்தையும் தன்வசப்படுத்தணுன்றதுக்காக கார்த்திக் காத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம கார்த்திக் மட்டும் இல்லைங்க, பொற்கொடி ஏதோ ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி ஆரம்பத்துக்கு தான் இது வந்து ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்க போகுது. நீ இதில் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி வான் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனால் முடியவே முடியாதுன்னு ராஜப்பா சொல்லிட்டாரு. கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனில் நமக்கு எதிராக இல்லை, நம்மளை சார்ந்து மாலினிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சுந்தரி முடிவெடுத்திருக்காங்க. இந்த முடிவுக்கு எல்லாத்துக்கும் வந்து பிறப்பிடமாக இருக்க போகிறது கார்த்திக் தாங்க. ஒவ்வொரு பிரச்சனையிலையும் நம்ம சுந்தரி கடந்து வர்றதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதே கார்த்திகால தான். இப்போ கார்த்திக் வந்து ஒவ்வொரு பிரச்சனையாக சுந்தரிக்கு எதிராக கொடுத்து அதை தனக்கு சாதகமாக அமைச்சிக்க தான் கார்த்திக் சரியான நேரத்துக்காக கழுகு மாதிரி காத்துக்கிட்டு இருக்காரு. அந்த வாய்ப்பை நம்ம சுந்தரி ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்களா இல்லை நம்ம கார்த்திக் எதிராக அமைய போதான்னு சொல்லி வரும் எபிசோடுகளில் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.